அழகாக நான் பிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து விண்ட் பிரேக்கர் சீசன் 2 எபிசோட் 3 அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சு நான் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கொடுத்துருக்க பெல்கான நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சு யார் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் ஃபயர் அமைச்சு பண்ணுங்கள். நானும் பார்த்து செஞ்சேன். எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து தான் கைஸ் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நானுமே டீட்டெயிலாக கொடுத்துட்டு தான் இருக்கேன். என்ன ஒன்று தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும். அதனால் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ போடுறது எல்லாமே கூடவே இந்த வீடியோக்கும் லைக் போட்டு நான் சொன்ன அந்த எமோஜியும் கமெண்ட்ல போட்டுருங்க. அதுதான் நீங்க பண்ற மிகப்பெரிய உதவி. கூடவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணா பார்த்ததுக்கு போதும். சரி வாங்க நம்ம கதை கூட போலாமா. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து கெல்லுக்கு அங்கே இருக்கிற இடத்த காமிக்க நாகட்டோவும் இங்கே எல்லாரும் பார்த்து ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இது எல்லாமே ஆரம்பிச்சதுக்கான காரணம் நம்ம மிடில் ஸ்கூலில் கிராஜுவேட் ஆகிற அந்த செரிமனிலேருந்து முடிச்சுட்டு வரும்போது ஆண்டாயும் மெசேஜ் பண்ணி வந்துட்டு இருக்கான் இவங்ககிட்ட. அப்போ அந்த இடத்துல ஒரு பையன் கிட்ட ஒரு 4 பேர் ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. உன் துணியெல்லாம் கேட்டா என்கிட்ட இப்படி பிரச்சனை பண்ணுங்க, என்ன விட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனை புலம்ப ஒன்ன மாதிரியான ஆளுங்கள்லாம் நாங்கள் சொல்றது மட்டும் தான் செய்யணும், என்னால் முடியாது வாயை மூடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறானுங்க. நீ மட்டும் நாங்கள் சொல்றதை கேட்காம உங்க அம்மா கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவனை அதோட அவ்வளோதான்டா, உங்க அம்மாவுக்கு எதனா ஒன்று நடக்கணும்னு சொல்லிட்டு அவனுங்களும் பயமுறுத்த இது எல்லாமே கேட்டுட்டு நம்ம நாகட்டும் கடுப்புல அந்த இடத்துக்கு போயிடறான். அப்போ போகும்போது அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் தோணுது. அதுல என்னன்னா இவன் அதே மாதிரி ஒரு கும்பல் கிட்ட மாட்டிக்கின்னு பிரச்சனையில இருக்கும்போது ஆழ்ந்தையும் உள்ள பொருந்து டேய் இத்தனை பேர் சேர்ந்து ஒரு பையன் கிட்ட பிரச்சனை பண்ணீங்க நியாயமாரியா உங்களுக்கு மாவனம் எல்லாரையும் அடிச்சு போட்டுருவோம் போட்டின்னு சொல்லிட்டு அவனும் பயமுறுத்திருப்பான். டேய் நீங்க தான்டா எவன்டாது அந்த பையனை விட்டு போங்கடா என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு வச்சு நாகட்டோவே போட்டு அடிச்சுட்டு இருக்கானுங்க. அப்புறம் பார்த்தா வேற ஒரு வயசு டேய் போயும் ஒருத்தங்கிட்டா இத்தனை பேர் சேர்ந்து உங்களோட படத்தை காமிப்பீங்க, அவன் எனக்கு முக்கியமான ஆள்றா அப்படின்னு கெல்லோடைய கேங்களோடும் போயிட்டு அந்த மாசம் பண்ணுவான். நாகட்டோவும் யாரா இவன் எதுக்காக நம்மளுக்கு ஹெல்ப் பண்றான மாதிரி பார்க்க அவன் அத்தனை பேரையும் போட்டு அடிச்சு தம்சம் பண்ணிக்கிறான். அந்த குட்டி பையனும் நாகட்டோ கிட்ட நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்ப நாகட்டோவும் அதுக்கப்புறம் மனசுக்குள்ள யோசிக்கிறான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கூலான பர்சன் கிடையாது. நீ ரொம்பவே அமேசிங்கானவன்டா. உண்மையை சொல்ல போனா நீ தானே அமேசிங்கானவன், அந்த பையன் எனக்கு ஒண்ணுன்ற போயிட்டு காப்பாத்து போனல வேற லெவல் நீ அப்படின்னு கெல்லோட கேங்ல இருந்து சொல்றான். இல்ல நான் வீக்கானவன், அது உண்மை கிடையாது. எப்படியாப்பட்ட வீக்கான ஆளுக்கும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தைரியமானவனை மாத்ததுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்புக்காக ஏங்கி நிற்கிற ஒவ்வொரு ஆட்களை தான் நாங்க ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒண்ணு மாதிரியான ஒரு ஆளை நான் வர வைக்கிறதுல ரொம்பவும் ஆசைப்படுறேன். ஒன்னு மாதிரியான ஆள் தான் எனக்கு தேவை. ஒன்னு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அதனால நீ என்னுடைய டீம்ல ஜாயின் பண்ணிட்டியா? அதுக்கப்புறம் நாகட்டவும் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவனுடைய இடத்துக்கு போறான். கெல்லுக்கு எங்க சேர்ந்து பார்க்கறதுக்காக முறையா போன இடத்துல எல்லாருமே பார்க்க தினசா இருக்காங்க அப்படின்னு நாகட்டவும் பார்த்துட்டு நாகட்டோ வர வைக்கிறதுக்காக அந்த இடத்துல அந்த லீடரும் பாபா உனக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன், நான் தான் நட்டோரி. நெக்ஸ்ட் மீட்டிங். எனக்கு தெரிஞ்சு இந்த நட்டோரி தான் இருக்கிறதுல இந்த இடத்துல டாப் ஆன நினைக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பார்க்கவே. அதுக்கப்புறம் பார்த்தா வேற ஒரு இடத்துல சைட்ல இவனும் என்னடா சொன்ன நீ நாயே திரும்ப சொல்லு பார்ப்போம், இந்த கேமுங்க விட்டு போறியா அடி வாங்கி சாவிடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் போட்டு குமுறவன. அட கடவுளே அங்க என்ன நடக்குது? அது ஒண்ணு இல்ல, அந்த பையன் வந்து எங்களுடைய டீமை விட்டு வெளியே போகணும்னு ஆசைப்படுறான். அதனாலதான் அந்த பையன் போட்டு அவனை குமுறான். அப்போ நீங்க போயிட்டு தடுத்து நிறுத்த மாட்டீங்களா, நீங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களாச்சு, இது மாதிரி தப்பு நீங்க தான் தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்டுட்டே இருக்கு. அவன் ஒரு கண்ணிலே புளிர்னு விடுறான். நீ ரொம்பவும் சின்ன பையன் தான், ஆனா நல்ல பையனா இருக்க. ஒன்ன மாதிரியான ஆளுங்க தான் என்னுடைய கேங்கு தேவை. உண்மையிலேயே நீ ஒரு நல்ல குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கியான்றது இப்போ உனக்கு தெரியாது, போக தான் தெரியும். நியாயம் நீதி நேர்மை எல்லாமே பொய், அதுல ஒண்ணுத்துக்கு உதவாது. பலசாலியா இருக்கிறவன் நினைச்சதை எது வேணாலும் அடைஞ்சு சாதிக்க முடியும். அதுதான் எங்க கேங்குடைய குறிக்கோள். ஒன்ஸ் எங்களுடைய கேங்ல உள்ள வந்துட்டாங்கன்னா எவனா இருந்தாலும் சரி வெளியே போகவே முடியாது. இந்த பிளேஸ்ல தான் வயலேஷன் இருக்கும், பயத்தை தர ரூல்ஸ் இருக்கும். வெல்கம் டு த கெல் அப்படின்னு அந்த லீடரும் வரவேற்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல வந்து நாகட்டோ வந்து தப்பான வேலைகள் பண்ணி பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். அதெல்லாமே அவனுக்கு கிட்ட கொடுக்க ஆரம்பிக்கிறான். பரவாயில்லையே 3 நாள்ல 30K அதுக்கேற்ற போல அவனுக்கும் காசு அப்பப்போ கொடுத்துறானுங்க அக்கௌண்ட்ல. இன்னும் அதிக நாட்கள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி 50K வச்சு கொண்டு வர. அதுக்கப்புறம் போட்டு அடிச்சு கும்பிடுறான். என்னடா இந்த காசெல்லாம் பத்தாது, ஒழுங்கா போய் கொண்டு வாங்க ஒண்ணுமோ, நீ எடுத்துன்னு வரலனா நீ எடுத்துன்னு வரது ஒவ்வொரு 1000 எனக்கும் என்னுடைய பஞ்சு கிடைக்கும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குமுறி எடுத்திருப்பான். அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு குழப்பமான மனநிலையில தெருவில் வந்துட்டு இருப்பான். இப்ப வெளியவும் போக முடியாம இவனுங்களுக்கும் வேலை செஞ்சு தர முடியாம ஒரு சோகத்துல அவனும் போயிட்டு இருக்க. அந்த சமயத்துல தான் அவன் திருடி இருப்பான். பேக திருடின்னு போகும்போது தான் ஃபியூரின் மூலியமா அந்த இடத்துல ஆன்சா கிட்ட மாட்டி அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த சீன் தான் சீசன் 1ல நடந்திருக்கும். ஆன்சாயும் எனக்கு நல்லாவே புரியுது, நாகட்டோ என்ன மன்னிச்சிரு, நான் மட்டும் தான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கேன். அன்னைக்கு நான் தான் அந்த இடத்துல வந்து உன்னை காப்பாத்திருக்கணும், இல்லைன்னா இவ்வளவு பெரிய சூழ்நிலை உனக்கு வந்திருக்காதுல. ஏன்னா நான் உனக்காக வந்தப்போ அந்த சூழ்நிலையில உன்னால எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில நீ அவனுக்கு கூட போயிட்ட. இது எல்லாமே என்னுடைய தப்பு தான். அப்பெல்லாம் கிடையாதுடா, இந்த இடத்துல எல்லாரையும் உன்னால தோக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். இதனாலதான் நான் உன்னை இந்த இடத்துக்கு வரவேன்னு நான் இந்த இடத்துல வந்து இப்படி மாட்டிட்டு இருக்கேன். நீயும் வந்து மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் அப்படி சொன்னேன். நான் இருந்தாலுமே என்னால இதுக்குள்ள இருந்து ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா நான் அந்த அளவுக்கு வீக்கா இருந்திருக்கேன். நீ தான் எப்பவுமே என்ன ப்ரொடெக்ட் பண்ணிருக்கடா. உன்ன மாதிரி ஆகணும் தான் எனக்கு ஆசை. உன்ன மாதிரி எல்லாருக்கும் உதவி பண்ணணும், காப்பாற்றணும்னு ஆசை, ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசை. அப்படிதான் இந்த ஃபியூரின்ல சேரணும்னு நினைச்சேன். ஆனா விதி மாத்திருச்சு. கண்டிப்பா என்னுடைய எல்லாத்தையும் இப்ப தெரிஞ்சிருச்சு. நான் எந்த ஒரு காலத்திலையும் என்னால ஸ்ட்ராங் ஆக முடியாது.
நான் ஒரு கோல் பர்சனும் கிடையாது, இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு ராவன்சாய் அப்படின்னு அவனும் சொல்ல, நாகட்டவும் முட்டாள் மாதிரி பேசாத, அப்படியெல்லாம் கிடையாது, ஏன்டா இப்படி சொல்ற அப்படின்ற ஒரு திரும்ப ஒரு ஃபிளாஷ்பேக்கை காமிக்க அதில் நாகட்டோ வந்து அந்த இருந்து கீழே விழுந்திருப்பான். பார்த்தா ஆன்சாய் தள்ளி விட்டுருப்பான். சுச்சியும் நாகட்டோ நல்லா தானே இருக்க, டே ஆன்சாய் நான் சொன்னல எதுக்காக இப்படி பண்ண, ரொம்ப டேஞ்சரஸ் அடிவான். அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய காலில் இருந்து ரத்தம் வருது. ஆன்சாய் இப்போ என்னடா பண்ணுறது, அவனுடைய காலில் இருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு சுச்சியை பயப்பட. ஆனால் என்ன இருந்தாலும் அந்த டைம்லேயே நாகட்டோ வந்து பரவாயில்ல விடுங்க, எனக்கு அந்த அளவுக்கு வலி இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆறுதல் சொல்லியிருப்பான். இதை கேட்டுட்டு அவனு ஷாக் ஆயிருப்பான். உண்மையிலே நீ தான் ஸ்ட்ராங் பர்சன், எனக்கு எப்படியாப்பட்ட வலியும் தாங்கக்கூடிய உனக்கு மனசு இருக்கு, அதனால தான் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒன்று மாதிரி வலியை பொறுத்துக்கிற திறமை இந்த இடத்துல யாருக்கும் கிடையாது, அதில் தான் நீ சிறந்து வரும்போவும் எந்த ஒரு வலியையும் தாங்கக்கூடிய உன்னுடைய மனசு ரொம்ப பெருசு தெரியுமா அப்படின்னு சொல்லி நாக் பண்ணிக்கிறானுங்க. கண்ணும் கலங்குது ரெண்டு பேருக்கும். அதே இடத்துல அழுது புலம்பிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் நீரையும் பார்த்து கண்மொழிக்க, நீரை என்ன மன்னிச்சிடா, கண்மூச்சிட்டியா அப்பா நான் எங்க இருக்கேன், கெரியவும் கவலைப்படாத, நம்ம எல்லாருமே ஃபைட்டை முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அப்படியா, எல்லாரும் பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, அவ பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும், ஏன்னா எல்லாரும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்படி போட்டுக்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். முக்கியமா நீரை எல்லாரும் அந்த சம்பவமே மாறிட்டு இருக்காதே, நீ பண்ண சின்ன வேலையால தானே எல்லாமே மாறிடுச்சு. அப்படியே நான் என்ன பண்ண, என்ன மன்னிச்சிருங்க, ஆனால் நான் தோத்து போயிட்டு கீழே படுத்துட்டேன். அப்படியே அப்படிலாம் கிடையாதுடா, நீ பண்ண மிகப்பெரிய உதவினால தான் இப்போ தலைக்கீழ மாறிச்சு எல்லாமே. ஷோவும் அதுக்கப்புறம் நீரை ஒரு நெத்திலே அடி கொடுக்க, ஷோ எதுக்கு அவனை போட்டு அடிக்கிறேன், அவனே தூக்க காலத்துல இருந்து இப்பதான் கண்முடிச்சு வந்துட்டு இருக்கான், அவனுக்கு வழி போகுது, ஜென்டில்மேன் ரொம்ப கடுப்பாயிட்டாரு போலப்பா, அதனால தான் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு கிரியவும் சொல்ல. அப்படிலாம் கிடையாது அடி, அவன் அந்த இடத்துல தேவையில்லாம ஓடி போயிட்டு தண்ணியே காயப்படுத்திக்கிறான். அவன் ஒழுங்கா ஒரே இடத்துல நின்று தானே அவனும் அவன் கிட்ட வந்திருக்க மாட்டான். அதுதான் எனக்கு கடுப்பு. இப்போ பாரு எவ்வளவு பெரிய அடிபட்டு அவனுக்கு. தயவு செஞ்சு அடுத்த முறை இந்த மாதிரி பம்ப வேலை கொடுத்து ஆபத்தில் போய் மாட்டிக்காது, என்ன மன்னிச்சிருங்க. பட் இருந்தாலுமே நீரேக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன் தெரியுமா, நீரே தான் நம்மளுடைய அப்பர் கிளாஸ்ல இருக்கிற சீனியர்ஸ் எல்லாருமே கால் பண்ணி வர சொல்லியிருக்கேன் இந்த இடத்துக்கு. இதனால தான் சாக்குரா வந்து காண்டாயிட்டு அப்போ கேட்டிருக்கான். ரொம்பவும் நன்றிடா நீரே, அவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் இல்லைங்க. சரி சாக்குறாங்க, அவன் பின்னாடி வந்துட்டு இருக்கான். சாக்குரா வந்துட்டு இருக்கும் போது சாக்குரா நீரே சாக்குரா கூப்பிடுறான்ற உடனே அடுத்த நிமிஷம் அவனை பார்க்க அவனுக்கு கீழே அவன் அடிப்பட்ட நிலைமையில படுத்துட்டு இருக்கிற யோசனை தான் வருது. சாக்குரா ரொம்பவும் நன்றிடா, எல்லாரும் இந்த அளவுக்கு இப்போ இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்னு நீ தானே காரணம். ஹீரோவா அதுக்கு உண்மையிலே நீரே நான் தான் உன் மேல ரொம்ப கவலைப்பட்டேன். சாக்குரா நீ உண்மையிலே அமேசிங்கானவன், என்ன நீ தான் ஒரு முக்கியமான நல்ல ஒரு கேப்டன், எங்க எல்லாரும் பயங்கரமா வழி நடத்தின, எல்லா ப்ராப்ளத்தையும் சேர்த்துட்ட நீ. உண்மையிலேயே எல்லாத்துக்கும் நாங்க நன்றி சொல்லி ஆகணும். எதுக்காக நன்றி சொல்லணும், என்ன அமேசிங்கா நான் பண்ணிட்டேன். உண்மையா சொல்ல போனா எல்லாத்தையுமே என்னால தனியா சமாளிக்க முடியலையே, அதுதான் அங்க பிரச்சனையே. எல்லாத்தையுமே நானும் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா உங்க கூட சேர்ந்து நான் பண்றதுக்கான காரணம் என்ன வச்சு, அப்ப நான் தகுதி இல்லாதவனா, ஏன் எதனால என்னால எல்லாத்தையுமே சமாளிக்க முடியல, தனியாளா எல்லாருக்குமான பிரச்சனையும் தீர்க்கிற ஒரே ஒரு ஆளா நான் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கணும்னு நினைச்சேன். என்னால ஏன் அதை பண்ண முடியல. செகண்ட் இயர் சேர்ந்தவனுங்க அவனுக்கு திடீர்னு உள்ள பூந்து எல்லாத்தையும் மாத்திட்டானுங்க. அப்படி இருக்கும்போது நான் என்ன பெருசா பண்ணிட்டேன், அவனுக்கு தான் அமேசிங்கானவன் சொல்லப்படும். நான் ஒண்ணுமே கிடையாது, நான் கிரேட் கேப்டனும் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து தானே இதை முடிச்சோம். நீங்க எல்லாரும் ஒண்ணுமே இல்லாம இப்ப ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் நான் பண்ண தப்புனாலதான். நான் மட்டும் அந்த இடத்துல எல்லாத்தையுமே நானே சமாளிச்சிருந்தேன்னா இந்த அளவுக்கு இது போயிருக்காது. இது எல்லாமே என்னுடைய தப்பு, கண்டிப்பா சொல்லுவேன். உங்க யாருடைய தப்பு கிடையாது, எல்லாமே என்னுடைய தப்பு தான். சாகுரா ஏன்டா இப்படி பேசுற, முட்டாள் தரமா பேசாத சாகுரா. டெஃபினெட்லி தனிமையில அந்த இடத்துல கஷ்டப்பட்டு இந்த நாகட்டோவை திரும்ப நம்ம கொண்டு வந்துட்டோம் இந்த இடத்துக்கு. அப்படி இருக்கும் போது நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அதுக்கு முயற்சி பண்ணோம். கண்டிப்பா இந்த ஒரு சூழ்நிலையில இதுக்கு முக்கிய பொறுப்பேற்ற உனக்கு தான் நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா உன்னோட தலைமையில தான் எல்லாரும் இந்த இடத்துக்கு கிளம்பி வந்தாங்க. நீ மட்டும் எதுவுமே சொல்லலாம் இந்த இடத்துக்கு காப்பாற்ற வந்திருக்கவே மாட்டோம்ல. ஏன்னா நீ தானே சீசன் ஒன்லயே சொன்ன இவனை காப்பாற்ற போலான்னு. ஆமாப்பா, இது ஒன்றும் சாக்குராவுடைய தப்பு எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாரும் தானே ஒன்னா சேர்ந்து தோக்கடிச்சோம் எல்லாரையும். அப்படி பார்த்தா எல்லாருடைய தப்பு இதுல இருக்குல்ல. சாக்குராவை எதுவுமே பண்ண விடாம நம்மளே சண்டை போடுது. ஆமாமா, நாங்களும் அதை ஏத்துக்கிறோம். கீரியாவும் சாக்குறோம். இப்ப எல்லாருடைய மனசுல இருக்கிற அந்த ஃபீலிங் உனக்கு உண்மையிலே புரியும்ன்றது நம்புறேன். நீ நினைக்கிற எப்படி ஒரு பலம் கம்மியா இருக்கிற ஒருத்தனால எவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நானே ஏத்துக்கிறதா விரும்புறேன் நீ. ஆனா உண்மை கிடையாதுடா. என்னதான் பலம் இல்லாதவன் கூட கேப்டனா இருந்தாலும் எல்லா விதமான பொறுப்பையும் ஏத்து எல்லாருக்கும் சரியான ஒரு பாதையை காமிக்கிறான்ல, அவன் தான் உண்மையான தலைவன். கவலைப்படாத, கேட்டாரமா அப்படிதான் அவனும் இது ஒத்துதான் இருக்கான். மூஞ்சி எப்படி வச்சிருக்கான் பாத்தியா, என்ன ஏண்டா கூப்பிட்டு வெறுப்பு தெரியுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்டாரும் பாத்துருக்கேன். நீரேவோ ஹீரோ கிட்ட போயிட்டு எங்க பாரு சாக்குரா, இது எல்லாமே உன்னுடைய தப்புன்னு சொல்றல, அது சொல்றது ஃபர்ஸ்ட் நிறுத்து. நம்ம எல்லாருமே ஒரே கேங்கு, ஒரு டீம், நம்ம எல்லாம் நண்பர்கள். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நண்பர்கள் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவ சொல்றது சரிதான் சாக்குரா. அதனால நானும் நீரேவும் இதனாலதான் உன் கூட ஒரு வைஸ் கேப்டனா இருக்க ஆசைப்பட்டோம். அதனால நீ மட்டும் இதுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டாம், நாங்க எல்லாருமே இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறோம். உன் கூட எப்பவுமே நாங்க நிப்போம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஹீரோவை பார்த்து பேச ஹீரோக்கு மனசுல ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் அதை வெளிப்படுத்த தெரியல அவனுக்கு சுத்தமா. இது எந்த மாதிரியான ஃபீலிங், என்னோட வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே கிடையாது. அப்ப நான் என்னையே தப்பா நினைச்சிட்டு இருக்கேன் இதுனால அப்படின்னு ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாம் கும்பல் கூடி ஜாலியா சாக்குரா கிட்ட பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சீனியர்ஸ் எல்லாமே இதை பார்த்துட்டு அருமையிடம் அவனே பாத்தியா ஃபர்ஸ்ட் இயர்ஸ் பசங்க எல்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் கேஜி நம்மளும் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல நீ ஒரு கேப்டனா உங்களுக்கு கீழே வந்து நாங்க 2 பேரும் வேலை செய்யும் போது இதே மாதிரியான விஷயம் நடந்திருக்கல, அதுதான் எனக்கு திரும்பவும் ஞாபகம் வருது. அப்ப அந்த டைம்ல நம்ம சீனியரா இருந்த இராகி அந்த பைபிளை பார்த்து நம்ம பயப்படுவோம். ஆமா தானே கேஜி, அதெல்லாம் விடு. நீ அந்த டீமை பத்தி என்ன நினைக்கிறேன், அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா ஃபர்ஸ்ட்? என்னடா பொசுக்கு நீ இப்படி கேட்டுட்டேன். அவங்க புதிய டீம் இப்பதான் உருவாக்கி இருக்காங்க, ஜாலியான பசங்களா தான் தெரியுறானுங்க. ஏன் உனக்கு எதனா கஷ்டமா இருக்குன்னு அவனுக்கு நினைச்சு. ஆமா, எந்த பசங்க நினைச்சு எனக்கு கவலை இல்லை. ஆனா அந்த கெல்லோடைய டீமோடைய கேங் லீடர் இருக்கான்ல, அவன் பார்க்க அந்த அளவுக்கு டாப்பான பையனாட்டம் தெரியல. பட் இருந்தாலுமே அவன் ஒருத்தனை கீழே அத்தனை பேரு கண்ட்ரோல்ல இருந்தானுங்க. என்னமோ சரியில்லடா அப்படின்னு அவனு சொல்ல. அதுக்கப்புறம் இமேமியா இந்த ஹோட்டல் தான் நம்மள வர சொல்லியிருக்காரு, வாங்க போவோம் அப்படின்னு பார்க்க அந்த பார்த்தா இமேமியா பெரிய மனுஷன் கூட எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் வந்துட்டேன், வாங்கடா வெயிட் பண்ணுங்க இதோ வந்துடுறேன், சாரி உங்களை
உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்ஸும் சொல்ல பரவாயில்ல கொஞ்ச நேரத்தில் வந்துடும் பாரு. ஹீரோவும் யோசிக்கிறான் எதுக்காக இவனை பார்க்கறதுக்காக நம்ம வந்துருக்கோம் இப்போ. அப்புறம் முக்கியமான ஆளுங்களை மட்டும் அந்த இடத்துல உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறான். என்ன உண்மையிலே மன்னிச்சிருங்க என்னையும் மன்னிச்சிருங்க சொல்லிட்டு நாகட்டோவும் ஆன்சையும் கேட்க அதுக்கு இமமியோட பதில் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளை பார்க்க கஜி பார்த்தா பேப்பரை போட்டு நோடிட்டு இருக்கான். டேய் கொஞ்சமாச்சு பெரிய மனசுங்க மாதிரி நடந்துக்கடா. அவனுக்கு என்னடா சீரியஸா பேசிட்டு இருக்கான். என்னடா பேப்பர் வச்சு விளையாட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவனை தொடையில தட்டிட்டு இமமியாவும் நல்ல வேலை பண்ணிக்கடா ஓகே பிரச்சனை இல்லை. என்னடா இவர் சொல்றாரு ஏய் பையா யாருக்கும் சாப்பாடு எடுத்துன்னு வந்திருக்க சாப்பிடுறீங்களா உண்மையாவா பரவாயில்லையா ஒன்லி உங்களுடைய ஷாப்பை மட்டும் இந்த இடத்துல உட்காந்து பேசுறதுக்கு யூஸ் பண்ணலாம் பார்த்தா நீங்க சாப்பாடு குடிக்கிறீங்க பரவாயில்ல தானே ரொம்ப நன்றி. பரவாயில்ல பசங்களாம் பசியோட வந்துருப்பாங்க அதுக்கு தானே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஆன்சையும் அவ்வளவு தானே பிரச்சனை இல்லையா எதுவும் பெருசா வேற என்ன பண்ணணும்னு சொல்றேன். ஒன்றும் இல்லை ஃபியூரினை சேர்ந்தவங்கள என்னுடைய பர்சனல் பிரச்சனை இல்லாம கூட்டின்னு போயிட்டு சண்டை போட வச்சுட்டேன். அதனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுல்ல. ஓ நீ சொல்றது உன்னுடைய நாகோட்டு ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக அவனுங்களை கூட்டின்னு போனன்றியா இதெல்லாம் என்ன எப்படி கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஃபியூரினோட வேலையே மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுன்றது தான் பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு. ஆனா அப்பர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வர வச்சுட்டேன் பரவாயில்லையா முட்டாள் மாதிரி பேசாத. அப்பர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட வேலை என்ன தன்னுடைய ஜூனியர்ஸ் எதனா ஒரு பிரச்சனைனா போய் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அவனுக்கு தான் நல்லபடியாக பார்த்தணும் ஜூனியர்ஸ். நாகட்டவும் இருந்தாலுமே என்ன மன்னிச்சிருங்க என்னால தானே இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்றது கேட்டு அதுக்கப்புறம் இவமியாவும் தட்டில் நிறைய சாப்பாடு போட்டுட்டு சரி முதல்ல இப்போ சாப்பிடு. என்ன சொல்லுங்க சாப்பிட்றா சரி ஓகே அப்படின்னு அவனும் சாப்பிட ஆரம்பிக்க பயங்கரமா அழுகுறாங்க. இங்க பாருங்க ஃபியூச்சர்ல இதே மாதிரியான பிரச்சனை வச்சு நான் அப்பயும் போய் ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாரும் தயாரா இருங்க. என்ன நாகட்டம் மட்டும் கிடையாது இன்னமும் நிறைய பேர் பிரச்சனையில இருக்கிறவங்க இருக்காங்களே அவங்களுக்குலாம் நம்ம உதவி பண்ணி தான் ஆகணும். அதனால நீ ஒன்னும் தனியால் கிடையாதுடா ஏன்டா கவலைப்படுற அப்படின்னு இவமியாவும் கேட்க அழவே ஆரம்பிச்சிடும். டே எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கணும் அவன் போல அழுகுறான். அதுக்கப்புறம் சாக்கரா வந்து மூஞ்சி உம்முன்னு வச்சுக்க என்ன சாக்கரா மூஞ்சி உம்முனுக்குது என்னாச்சு ஒண்ணு இல்ல நீரேவும் இல்ல அவ எல்லாருக்கூட்டியும் சண்டை போட்டு தோக்கடிக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அதுல நிறைய பேர் தோக்கடிக்க முடியல அவனால அதனாலதான் சோகமா இருக்கான். சாக்குராவை எல்லா பொறுப்பை ஏற்றணும்னு ஆசைப்பட்டான். அதெல்லாம் உங்ககிட்ட யாரும் கேட்டாங்கடா இந்த ஒரு விஷயத்தினால எனக்கு என்னையும் சுத்தமா பிடிக்கல எல்லாத்தையும் நானே பொறுப்பேற்றணும்னு நினைச்சேன். ஆனா முடிவு நான் எதிர்பார்த்த மாதிரி வரல. இவன் பேச்சதெல்லாம் கேட்டுட்டு இங்க பாரு சாக்குரா உன்னால எதுவுமே பண்ண முடியல எல்லாத்தையும் பொறுப்பேற்றணும்னு ஆசைப்படல அது தப்பு கிடையாதுதான். பட் இருந்தாலுமே உன்னுடைய நண்பன் அடிபட்டு கீழே கவுந்து கிடக்கும் போது அந்த ஒரு நிலைமையில அவனை காப்பாற்றணுன்றதுக்காக போகணும்னு நினைச்ச உன்னால உன்னுடைய பாடி அசைக்க முடியல அது உண்மை தானே. ஆமா இவர் என்ன இப்படி கெஸ் பண்ணிட்டாரு ஈஸியா. இது எல்லாத்துக்கும் ஒன்லி ஒரு ரீசன் மட்டும் தான் பிகாஸ் உனக்கு ரொம்பவும் அவனுங்களை பிடிக்கும். ஏன் தெரியுமா அந்த ஒரு சூழ்நிலை உன்னுடைய உடம்பு அசைக்க முடியல அவனுங்களை பார்த்து தன்னுடைய நண்பனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அந்த ஒரு அதிர்ச்சியில நீ பாத்துருப்ப என்னடா பேசுற அதெல்லாம் கிடையாது சொல்லிட்டு ஏஞ்சி போலான்னு பாக்க கால் மூட்டி ஏச்சிக்குது அவட கதறான் டே பாக்குறா வலிக்கிட்டேன் அப்படின்னு நான் கலாட்டா பண்ணி சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அந்த கிழமை இம்மியாவும் இராகி சாக்குரா பேசுறத வச்சு நீ என்ன நினைக்கிற உண்மையில நான் நினைக்கிறது என்னன்னா அவன் ஒன்ன மாதிரி தான் இருக்கான். அவனை இதை கேட்டுட்டு ஸ்மைல் பண்ண உண்மைதான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்ன விடவும் பலசாலி ஆக போறான் அது எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் அந்த கடைக்காரன் வாங்கடா போயிட்டு திரும்பி சாப்பிடுன்னு சொல்லிட்டு கூப்பிடு திரும்பி முதல்ல இருந்தான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இராகியும் பார்க்க அதுக்கப்புறம் பார்க்க வந்திருக்கானுங்க. பார்க்கல சாக்குறா நாகட்டோ ஆன்சாய் இவங்க எல்லாரும் இருக்கும்போது அந்த சுச்சின்ற பொண்ணு வரேன் சுச்சி என்ன மன்னிச்சிடு அவ வந்த இடத்துல விஷயம் மாடல் அடிக்கிறான் சுச்சி ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சாயும் கேட்க வாய முறானி முட்டாள் பயலே எல்லாத்துக்கும் நீ தானே காரணம் நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகல நீங்க நல்லபடியா திரும்ப வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு அவன் சொல்றது கேட்டுட்டு எல்லாரும் ஹாப்பியா வராங்க. அப்படியே அந்த இடத்துல பாசம் வழியா போயிட்டு இருக்கான். என்ன பக்கம் சாக்குற இதெல்லாம் பார்த்துட்டு சரி கிளம்பலாம் சொல்லிட்டு கிளம்பலாம் பார்க்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் சீசன் ஒன்லி உன்னுடைய பேர் என்னன்றதுன்னு கேட்கல என்னோட பேரு சாக்குராவா ரொம்பவும் நன்றி சாக்குரா. இதை கேட்டுட்டு அவனுக்கு அப்படியே வெக்கம் வந்துரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் கொடுத்த ப்ராமிஸ் தான் நிறைவேற்றினேன் அப்படின்னு அவனும் சொல்ல அதுக்கப்புறம் வந்து கெல்லுடைய இருக்கிற இடத்த காமிக்க எல்லாரும் மட்டும் கிடக்குறான். அதுல ஒருத்தன் மட்டும் ஏஞ்சி கிளம்பி வெளியே வரான். அட கடவுளே இந்த கெல்லுல வந்து நம்ம சும்மா செக் பண்ணி போலான்னு பார்த்தா எல்லாம் முட்டா பசங்களை சேர்த்து வச்சிட்டு இருக்கேன் இந்த கேங் லீடர். நான் இன்னமும் இவனை பெருசா நினைச்சிட்டேன். ஆனா இந்த கெல்லு கேங்கும் வாய்ஸ்லெஸ் ஆனது அந்த ஃபியூரினும் ஒன்னுத்துக்கும் உதவாதது. இதோட இவங்களோட கதை முடியுது. அடுத்த கட்டமா என்னுடைய ஆட்டத்தை அவனுங்க கிட்ட காமிக்கிறேன். ஃபியூரின் கிட்ட நான் காமிக்க போற விளையாட்டால ஃபியூரின் இருக்கிற இடமே தெரியாம மறைஞ்சிட போகுது. இருந்தாலும் கெல்லு சில முறை எனக்கு கொலை பண்றதுக்காக உதவி பண்ண உங்களுக்கு ரொம்பவும் நன்றி அப்படின்னு ஒருத்தன சொல்ல அவனுடைய உடம்புல ஒரு டாட்டோவை காமிக்க அதோட இந்த எபிசோட வெறித்தனமா முடிக்கிறானுங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்க கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சி நம்ம பிடிச்ச கப்பட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கூட இருக்க பெல் ஐகான் வச்சுங்க. அப்போ நான் போற அடுத்த வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட தரமா இருக்கும் முடிஞ்சிருக்கு. எல்லாருமே பிடிச்சவங்க கமெண்ட்ல ஹார்ட் வச்சு போடுங்க. நானும் பார்த்துக்கிறேன். பயங்கரமான எமோஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணிருப்பேன். முடிஞ்சிருக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சவங்களுமே வீடியோக்கு லைக் போட்டுங்க. கடைசியில வந்து ஒரு கேங் ஓடிய வேற ஒருத்தன் பார்த்தா திடீர்னு அந்த கேங்குக்குள்ளேயே இருந்து உளவாளித்தனம் பண்ணி இப்போ வெளியே வந்திருப்பான். அடுத்த கட்ட வில்லனா அவன் தான் காமிக்க போறான்றதுல நல்லாவே தெரியுது. அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுன்னு நல்லாவே தெரியுதுனால பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்த எபிசோட் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க சாமியோட இந்த வீடியோ முடிச்சுமா.